தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கோட்டைக்குமார் அவர்கள். செந்தமிழ் தாய் பெற்றெடுத்த நானொரு பிள்ளை, அவளை தினந்தோறும் வணங்காமல் இருந்ததே இல்லை. தாயே தமிழே தாழ் போற்றி தலை வணங்குகிறேன். ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இறப்பு பிறப்பு இரண்டும் ஒரே நாள், அக்டோபர் 30. அந்த நாளை இங்கு கூடி அவருடைய புகழை பரப்புவதற்காக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஐயா தேவர் அவர்களுடைய ஆசி கிடைக்கட்டும். அதிலும் முக்கியமாக இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் கதிர் ராஜேந்திரன், அவரோடு துணை நிற்கின்ற புலிகள் அனைவருக்கும் ஐயாவின் ஆசி கிடைக்கட்டும். ஏனென்று சொன்னால், ஐயாவின் ஆசி கிடைக்கட்டும் என்று சொல்வதிலே அர்த்தம் இருக்கிறது. 30 கோடி தேவர்கள், அவருக்கு எதிராக நராசுரர்கள் என்ற குலம் உண்டு. இந்த பூமியில் மனித குலம் உண்டு. இந்த மனித குலத்திலே முத்துராமலிங்க தேவரும் உண்டு. தேவர் என்றால் ஜாதி அல்ல. கொஞ்சம் வரலாற்றை படித்தீர்கள் என்றால், தேவர் என்பது இறையுடைய மாற்று பெயர் தான். இதற்கு முன்னாலே தம்பி சொன்னார், தேவர் என்பது இறையன், இறையை தழுவியவர், இறையருளால் இந்த பூலோகத்திலே பூமியிலே பிறக்கப்பட்டவர். அவர் சொன்னார், தெய்வீகமும் தேசியமும் எனது இரு கண்கள் என்றார். தேசியம் என்பது அவர் மத்திய அரசு குறிப்பிட்டாரு, நடுவண் அரசு கூப்பிட்டு தான் பேசினாருன்னு அரசியல்வாதி சொல்றாங்க. அதல்ல, தேசியம் என்பதே தமிழ் தான். தமிழர் தான் தேசியம் எங்கும் நிறைந்து வாழ்ந்தார்கள் இந்திய பூமியிலே. அங்கு இருந்து திரண்டு 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 வந்து தென்னகத்திலே அதிகமாக வாழ்ந்தார்கள். திரண்டவர்கள் தான் தமிழர்கள். அது கூட திராவிடமாக மாறியது என்றும் சொல்லலாம். ஆக ஐயா அவர்கள் தேசியம் என்று குறிப்பிட்டது செந்தமிழைத்தான். அதுபோல தம்பி பேசினார், ஒவ்வொரு தலைவரையும் சாதிக்குரிய தலைவராக மாற்றியது திராவிடர்கள். அது நாடறிந்த உண்மை, படித்தவர்கள் தெரிந்த உண்மை. சாதியை கடந்து சாதித்த பெருமானர்களை அந்த சாதியின் தலைவர்களாக ஆக்கினார்கள். இதை உடைத்து போட்டது இப்போ ஒரு சாதியை ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜாதி என்ன ஜாதின்னு தெரியுமா? அதுக்கு பேர் தான் தமிழ் ஜாதி. அந்த தமிழ் ஜாதிக்கு தலைவர் தான் அண்ணன் சீமான். இந்த மேடையில பல்லர் பேச முடியாது, இந்த மேடையில பறையர் பேச முடியாது. அதே மாதிரி அடுத்த சாதிக்கார மேடையில இன்னொரு ஜாதி பேச முடியாத நிலை இருந்தது என்று நம்பி சொன்னார். அதுதான் உண்மை. அதை உடைத்து இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் ஒரு ஜாதி அல்ல, எல்லா ஜாதியும் தமிழ் ஜாதி என்பதை இந்த மண்ணிலே விதைத்து இன்றைக்கு புரட்சி செய்திருக்கின்ற அண்ணன் செந்தமிழன் தான் இன்றைய புரட்சியாளர். அவர் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவரையா வாழும் போது நாம் வாழ முடியாது. நமக்கெல்லாம் 55, 56 ஆண்டுகள் வயது. அவர் 1908 பிறந்தார். 1963 மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 56, 57 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே அவர் பயணித்திருக்கிறார். அந்த பயணத்தினுடைய வரலாறுகள் ஏராளம். சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஐயாவை வழக்கு தொடுத்து 1957 அவர் சிறைக்கு செல்லுகின்ற காலகட்டம். திருப்பரங்குன்ற பக்கத்திலே சோமப்பா என்ற ஒரு சித்தர் இருந்திருக்கிறார். அப்போது ஐயா அடிக்கடி சித்தர்களை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அவரை சோமப்பாவை திருப்பரங்குன்ற பக்கத்தில் இன்றும் அவருடைய சமாதி இருக்கு, சோமப்பா என்று. அவர் கன்னடத்திலிருந்து தமிழ் கற்று இங்க அவர் சொல்லியிருக்கார், வாப்பா முத்துராமலிங்க உனக்கு என்ன மணி அடிச்சா சோறுன்னு இருக்கார். ஐயாவுக்கு புரியல. மறுநாள் காவல்துறை கொண்டு அடைத்து விட்டது. அப்போதுதான் புரிந்திருக்கிறது, மகான் சோமப்பாவுக்கு தெரிந்திருக்கிறது, உனக்கு நீ சிறை செல்லுகின்ற காலம் வந்திருக்கிறது என்று ஞானக்கண்ணால் பார்த்த உண்டு. அப்படிப்பட்டவர்கள்தான் ஐயா பழகுவார்.
அவர் சிறையில இருந்து கழித்து விட்டு வரும்போது அவர்கள் அப்போது கேட்கிறார்கள், ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை எப்படி வந்தது என்று. ஏனால் வரலாற்றிலே இறைவனுங்களுக்கெல்லாம் சோதனை தான். இறைவன் என்று படிக்கிறோம், ராமரை படிக்கிறோம், முருகரை படிக்கிறோம், சிவனை படிக்கிறோம், எல்லோருக்கும் சோதனை காலம். அதுபோல இறைபிறப்பாக பிறந்த தேவருக்கும் சோதனை வந்தது. அப்போது சொன்னார், மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கு செல்வது என்று கேட்டார். மக்கள் குற்றம் செய்தால் அரசு தண்டிக்கலாம், அரசே குற்றம் செய்தால் அது எங்க போய் செல்வது என்பதற்காக அப்படி சொன்னார். மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கு மூழ்குவது, எங்கு செல்வது என்று சொன்னவர்தான் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்படிப்பட்ட நமது ஐயா சாதிய பாகுபாடு இல்லாமல் இந்த சுதந்திரத்திற்காக விவேகானந்தரை ஆன்மீக தலைவராகவும் ஐயா சுபாஷ் சந்திர போஸை தேசிய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே பணியாற்றியவர். அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளளவும் இருக்கும், இந்த உலகம் உள்ளளவும் இருக்கும். அவருடைய பண்பும் அன்பும் வருகின்ற வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும். இது போன்ற எல்லா ஜாதியிலும் பிறந்த தலைவர்களை அவர்களை சாதியாக பார்க்காமல் சாதித்ததை பார்த்து வரலாற்றை படிக்க சொல்வோம் வரும் இளமுறைக்கு. அதற்கான வாய்ப்புகள் வருகின்ற இளமுறைக்கு ஒரே வாய்ப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே. அது நாம் தமிழர் கட்சியே என்பதை வரலாறு சொல்லும், வாழ்க்கை சொல்லும். வாழ்க வளமுடன் நாம் தமிழர்.